வணக்கம். லோக்சபா தேர்தல் 2024 களத்தில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்க்கும்போது இப்போது நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற நேரம் ஒரு 3 மணி அளவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்தமான் நிக்கோபாரில் ஒரு 45% ஓட் போல் ஆகியிருக்கிறது. அருணாச்சல் பிரதேசத்தில் 53%, அசமில் 60%, பீகாரில் ரொம்பவே கம்மியாக ஓட் போல் ஆகியிருக்கிறது. எதற்கான காரணங்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அரசியல் கட்சிகள் மீது இழக்கக்கூடிய நம்பிக்கை, அது பிஜேபியாக இருக்கட்டும், ஆர்ஜேடியாக இருக்கட்டும், அல்ல ஜேடியு, அதாவது ஜனதாதள் யுனைடெடாக இருக்கட்டும். சத்தீஸ்கரில் 58%, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிடையாது, வெறும் ஜம்முவில் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் இந்த தேர்தல் நடந்திருக்கிறது, 57%. இதைத் தொடர்ந்து அதிகமாக போலாகக்கூடிய இடம் மணிப்பூரை பற்றி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அங்கே இருக்கக்கூடிய 2 சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் நடுவில் ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கிறது. அங்கே துப்பாக்கி சூடெல்லாம் நடந்திருக்கிறது. அதே போன்று நாகாலாண்டை பார்த்தீர்களா, நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர், மேகாலயா, இது எல்லாமே ஒரே பெல்ட், நார்த் ஈஸ்டர்ன் பெல்ட். இங்கே ஒரு ஆவரேஜாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு 50-55% ஓட் போலாகியிருக்கிறது. ராஜஸ்தான் இன்னொரு மிக முக்கியமான மாநிலம். ராஜஸ்தானிலும் குறைவான ஓட்டு தான் பதிவாகியிருக்கிறது, 41%. திரிபுராவில் ஒரு நல்ல ஓட் பதிவாகியிருக்கிறது, அதாவது 68%. திரிபுராவும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் தான். வெஸ்ட் பெங்காலில் 66%. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இதுவரை வெறும் 50% மட்டும்தான் ஓட் பதிவாகி இருக்கிறது. இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்கிறது. இந்த 2 மணி நேரத்தில் யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி அந்த 1 மணி நேரத்தில் தான் அதிகமான ஓட்டு பதிவாகும். இன்னொரு தகவல் சத்தீஸ்கரிலிருந்து வந்திருக்கு. சத்தீஸ்கரில் ஒரு போலிங் ஸ்டேஷனில் பிளாஸ்ட் நடந்திருக்கிறது. சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர் ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார். இங்கே பார்த்தீர்கள் ஒரு 49% வரை ஓட்டு பதிவாகியிருக்கிறது 3 மணி அளவில். காலையிலேருந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா பெங்காலில் ஒரு கலவரம், சத்தீஸ்கரில் ஒரு பாம் பிளாஸ்ட், மணிப்பூரில் 2 பூத்களை கேப்சர் செய்திருக்கிறார்கள். 2 இடங்களில் ஓட் பாஸ் ஆகியிருக்கிறது, அதாவது அந்த இடத்தில் தேர்தல் நடக்கவில்லை, ஓட் நடக்கவில்லை. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா தமிழகத்திற்கு வந்து விடலாம். தமிழகத்தின் பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கேண்டிடேட்டாக நிற்கிறார். அவர் எடுத்து வைத்த குற்றச்சாட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏடிஎம்கே மற்றும் டிஎம்கேவை சார்ந்த நபர்கள் 1000 கோடி ரூபாய் வரை செலவழித்திருக்கிறார்கள். பிஜேபி மட்டும்தான் எந்த விதமான பணத்தையும் செலவழிக்கவில்லை. இதை தாண்டி நீங்கள் பார்க்கும்போது கரூரில் தன்னுடைய கிராமத்தில் போய் ஓட்டு போட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவிஐபி சீட்டுகள் என்ன? தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மற்ற ஏரியாக்களையும் நாங்கள் கவர் செய்து கொண்டிருக்கிறோம் காலையிலிருந்து. தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலில் சவுத் சென்னையிலிருந்து தொடங்கலாம். தோழர் லெனின் இருக்கிறார். தோழர், சவுத் சென்னையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதாவது சவுத் சென்னையில் 3 முக்கியமான வேட்பாளர்கள் வந்து நிற்கிறாங்க. ஒன்று இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன், அடுத்தது ஜெயக்குமார், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரனுடைய பையன் ஜெயவர்தனன் வந்து நிற்கிறாப்புல. தமிழச்சி தங்கப்பாண்டியனும் ஜெயவர்தனும் ஏற்கனவே தென்சென்னை மாவட்டத்தில் போட்டிட்டு இருக்கிறாங்க. போட்டியிட்டு அதில் தோற்கடிக்கவும் பட்டார். அதுக்கு முன்னாடி ஜெயவர்தனன் நிற்கிறதுக்கான ஒரு இது வந்து இருக்குது. ஜெயவர்தனன் வந்து ஒரு முக்கியமான கேண்டிடேட். நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜெயலலிதா வந்து பேர் வச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக அவருக்கு வந்து சீட் வந்து வழங்கினாங்க. அவர் ஒரு தடவை எம்பியாகவும் ஆயிருக்கிறார், அதே சவுத் சென்னையில் ஆயிருக்கிறாரு. ஆஃப்டர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் 2 பேருனுடைய போட்டியில் ஜெயவர்தன் வந்து ரொம்ப படுதோல்வி அடைகிறார். அதுக்காக மீண்டும் மீண்டும் நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறார். நான் இப்போ அவருடைய சோஷியல் மீடியா பேஜில் பார்த்தா கூட அவர் நிறைய விஷயங்களை சொல்லுவார், என்ன இந்தந்த விஷயங்களை நான் டெவலப் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதே போல் டிஎம்கேவும் அதே போல் பேசுகிறாங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியன் நான் இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணுவேன்ட்டு. சேம் மக்கள் திமுகவா அதிமுகவா அப்படின்ற அந்த இது வந்து டஃப் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் திமுக மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. தொகுதிக்கு ஒழுங்காக வர்றது கிடையாது, ஒழுங்காக பார்க்கறது கிடையாது. இன்ஃபேக்ட் தமிழிசை தங்கப்பாண்டியன் உள்ளே வரும்போது மக்கள் நின்று வெளியே நீங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு கேம்பெயின் பண்ணதும் இருக்குது. சேம் வே அதே யாருன்னா நம்ம ஜெயவர்தனனுக்கும் அதே போல் இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. இதை விட ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, பாண்டிச்சேரியினுடைய கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் இந்த களத்தில் வந்திருக்கிறாங்க. இதே விருகம்பாக்கம் கான்ஸ்டியூஷனில், அதாவது தென்சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய சவுத் சென்னையில் வந்து ஒரு ட்ரையாங்குலர், ஆமாம் அதில் தமிழிசை சவுந்தரராஜனுடைய பங்களிப்பு அப்படின்றது இங்கே ரொம்ப குறைவு. ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுக அதிமுக ஜெயவர்தனும் தமிழச்சி தங்கப்பாண்டியனும் 2 பேருமே தொகுதியில் ஓரளவுக்கு வேலை பார்த்துருக்குறாங்க.
ஆப்வியஸ்லி மக்களுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. வெள்ளம் வந்த போதோ இல்லை ஏதாச்சும் ஒன்று. இப்போ நீங்கள் வட சென்னையில் பார்த்தீங்கன்னா வினோஜ், சென்ட்ரல் சென்னையில் வினோஜ் வந்து நல்லா ஆக்டிவாக இருப்பாப்ல. ஸோ அதை போல் இங்கே டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இருந்திருக்கு. ஆனால் பிஜேபி அங்கே இல்லை. சொந்த ஏரியா, அவங்களுடைய சொந்த ஏரியாவில் அவங்களால வந்து எதுவும் பண்ண முடியல. ஸோ மக்களினுடைய பார்வை எப்படியாக இருக்கும் அப்படின்னா, யார் தொகுதிக்குள்ளே வந்து வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கான புஷிங் தான் வந்து இருக்கும். நீங்கள் பாஜகவே எப்படி பார்க்குறாங்க? ஒரு கவர்னராக இருந்தவங்க அப்போ இங்கே நிற்கிறதுக்கு கூட ஆள் இல்லை போல இருக்கு அப்படின்ட்டு மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இவங்க வந்து இங்கே வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை தென் சென்னையில் வந்து வந்திருக்குது. தமிழ்நாட்டோட இன்னொரு விவிஐபி தொகுதியான சிதம்பரம், திருமாவளவன் விசிகேலேருந்து, ஜான்சி ராணி என்டிகே நாம் தமிழர்லேருந்து, கார்த்தி யாகினி பிஜேபியிலேருந்து நிற்கிறாங்க. திருமாவளவனுடைய ஒரு ஒரு ரொம்பவே பெரிய ஒரு ஸ்டேச்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனி தலைவராக, ஒரு தனி கட்சியாக இருந்தால் கூட, டிஎம்கேவுடன் ஒரு அலையன்ஸில் இருந்தால் கூட அவருக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, ரைட்? இந்த தொகுதியை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இந்த தொகுதி ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய தொகுதி. பிஜேபி கேண்டிடேட் அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அங்கே திருமாவளவன் எதை எடுத்து வைக்கிறாரு, பாஜக காரங்க என்ன எடுத்து வைக்கிறாங்க. இங்கே வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ்னு இல்லாமல் இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா விசிகா விசஸ் பாஜக அப்படின்றது தான் இருக்குது. இந்த இடத்துல 4வது இடத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பின்னாடி போயிடுச்சு. என்டிகே கூட முன்னாடி இருக்குது, ஆனால் பாஜக வந்து 2வது இடத்துல இருக்குது. பிகாஸ் ஏன்னா ரொம்ப டஃப்பான கேண்டிடேட் திருமாவளவன், சும்மா சாதாரணமாக சொல்ல முடியாது. கடந்த முறை தேர்தலில் அவருக்கு தான் இந்தியாவிலேயே கடைசியாக ரிசல்ட் வந்தது அவருக்கு தான். 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அடுத்த நாள் ரிசல்ட் வந்துச்சு. பிகாஸ் அவ்வளோ டஃப்பாக இருந்தார். என்ன தான் டிஎம்கே திருமாவளவனை நீங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க, நம்ம வந்து உடனே ஜெயிச்சிடலாம், பார்த்தீங்களா போன தடவை பானை சின்னத்தில் நின்னீங்க, தனி சின்னத்தில் நின்னீங்க, முடியலை, ரவிக்குமார் பாருங்க அப்படின்ட்டு சொல்லி பண்ணாங்க. பட் ஈவன் தோ திருமா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தனி சின்னத்தில் தான் நிற்பேன், நான் தோர்த்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய கிரெடிபிலிட்டியை நான் வந்து பாதுகாப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல் மக்களுக்கு பண்ணுறதுல நீங்கள் பாருங்கள், அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அவர் தொகுதிக்காக வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய நிதியில் கிட்டத்தட்ட 95% வந்து தொகுதி மக்களுக்காக செலவிட்டிருக்கிறார். நிழல் கூடங்களில் இருந்து, அங்கே இருக்கக்கூடிய கல்வி கூடங்கள் இருந்து, எஜுகேஷன் செக்டாரில் திருமாவளவன் ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, வாட் இஸ் தேர் பாஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா ஒன்றும் கிடையாது. இதில் நீங்கள் பாருங்கள், பாஜக காரங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு கேண்டிடேட் வந்து என்ன சொல்கிறாங்க, பாஜகவுடைய கேண்டிடேட், நான் வந்து வெற்றி பெற்றால் ராமர் கோயிலுக்கு கூப்பிட்டு போவேன், குழந்தை கிருஷ்ணரை பார்க்க கூட்டிகிட்டு போவோன்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் நடக்கிறது. இதே இந்த சைடு வந்து திருமாவளவன் என்ன பேசுகிறார், எஜுகேஷனை நான் வந்து மேம்படுத்துவேன், உங்களுடைய தேவைக்கான நிதியை நான் பெற்று உங்களுக்கு நன்மை செய்வேன் அப்படின்றத சொல்கிறார். இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இல்லாத, அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க முன்மொழிகிறாங்க. வந்து அவங்களால என்ன சொல்ல முடியல அப்படின்னாக்கா, தொகுதி மக்களுக்கு இந்த இடத்துல தண்ணி வரல, இந்த இடத்துல தண்ணி வசதியை நான் ஏற்படுத்தி தரேன், அங்கே பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது மோசமான நிலையில் இருக்கிறது அரசு பள்ளிக்கூடங்கள், அந்த பள்ளிக்கூடங்களை மேம்படுத்தி தருகிறேன், இளைஞர்களுக்கு லைப்ரரியை ஓப்பன் பண்ணி தரேன், விளையாட்டு கூடங்கள் ஓப்பன் பண்ணி தரேன்றதை சொல்லாமல் பொத்தம்பொதுவாக நான் வந்து குழந்தை ராமரை கொண்டு போகிறேன் அப்படின்றாங்க. தமிழ்நாடுவே மொத்தமாக எப்படின்னாக்கா ஆன்டி அந்த பாசிசத்துக்கு போவாங்க. அதே போல் மதம் சார்பற்று இருப்பாங்க. இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோம், இஸ்லாமியர், இந்து அப்படின்னாக்கா சகோதரர்களாக மாமன் மச்சானாக பழகக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமியர்களும் இவர்களும் வந்து தான் வீட்டு பண்டங்களை மாற்றிப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து என்னப்பா இங்கே சாதி கலவரம் நடக்க மாட்டேங்கி அப்படின்ட்டு கேட்டால், ஏய் என்ன எங்களை வந்து பிரிக்க பாக்கியா அப்படின்ட்டு சொல்லி சண்டையிடுவார்கள். அதாவது எவன் கேட்குறானோ அதுக்கு எதிராக வந்து நிற்பாங்க. இங்கே மீண்டும் ஒரு பிஜேபியினுடைய அஜெண்டாவை இங்கே வந்து சொருவ பார்க்குது பாஜக. இது வந்து வர்த்தபிளாக இருக்காது. அதனால சாலிடாக அந்த இடத்துல திருமாவளவனுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த தொகுப்பில் மதுரை, திருச்சி, இன்னும் ஒரு சில இடங்கள், முக்கியமான இடங்கள், தமிழ்நாட்டை சார்ந்த விவிஐபி தொகுதிகளை பற்றின ஒரு ஆழமான இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் இது இருக்க போகிறது. அதனால் தொடர்ந்து எங்களுடைய சேனலில் இணைந்திருங்கள். இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7-8 மணி வரை ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோக்கள் வர இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.